இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்முடைய சபைக்கு பேசின வார்த்தை நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 28:1 திருப்பிக் கொள்வோம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறாங்க. ஆனா துன்மார்க்கன், அவனுக்கு நிறைய படை வலிமை, அவனுக்குள்ள நிறைய திறமைகள் இருந்தும் என்ன இருந்தும் ஒருத்தர் கூட பின்தொடர வேண்டியதில்லை. ஆனா அவன் ஓடி போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு வாழ்க்கையில என்ன நடக்குங்கிற ஒரு பயத்திலேயே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். இந்த இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு காரியம் தெரியாது. அது இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது தெரியாததுனால எதை பார்த்தாலும், அதான் சொல்லுவாங்களே, அந்த ஒரு குரங்கு கதையில சொல்லுவாங்க, புடலங்காவை பார்த்து என்ன சொல்லிச்சான், புடலங்கான என்ன சொல்லுவீங்க எந்த ஊர்ல, புடலங்கா தானே, புடலங்காவை பார்த்து கையில பிடிச்சி என்ன சொல்லிச்சான் பாம்பு, குரங்கு என்ன சொல்லிச்சான், பாம்பை நான் கையில பிடிச்சிட்டேன். பார்த்து விட்டதுக்கெல்லாம் பயம், நிழலையும் பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலைமை. துன்மார்க்கருக்கு எதை கண்டாலும் ஒரு பயம் வரும். தன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, தன்னுடைய இருதயத்துல சுத்தம் இல்லாதவன் தான் துன்மார்க்கன். சொல்லுங்க, இருதயத்துல சுத்தம் இல்லாதவன் துன்மார்க்கன். அப்படி சுத்தம் இல்லாமையினால இந்த பிரச்சனை என்னை அழித்து விடுமோ, இந்த பிரச்சனை என்னை ரொம்ப என்னை போட்டு ஒரு படாத பாடு படிச்சிருமோன்னு பயந்து கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனா நீதிமானோ அவனுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி செல்கிற பலனை கற்றுக் கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். சிங்கம் காட்டுக்கே ராஜான்னு சொல்றோம்ல, காட்டுக்கே ராஜா. நம்ம சொல்ல நம்ம வீட்டுக்கு ராஜா, நம்ம ஊர்ல ராஜா, எங்க வேணா ராஜாவா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னொன்னு சொல்லி வச்சிருக்கிறார், சிங்கத்தை போல. ஒரு ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ராஜாக்கள் ராஜா ராணிகளா தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனாலும் அந்த பயப்படாமல் இருப்பதற்கு தேவையானது ஒன்னே உண்டு, இருதயத்துல சுத்தம். அல்லேலூயா. ஆனா சுத்தம் இல்லாமல எங்கேயும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு பொய் சொல்லணும் அப்படின்னா திரும்ப அதுக்கு 100 பொய் சொல்லி அந்த பொய்யை காப்பாற்றும். பொய்யை சொல்லணும், ஒரு பொய்யை சொல்லிட்டீங்க அப்படின்னா திரும்ப ஒரு 100 பொய்யை சொல்லி அந்த பொய்யை காப்பாற்ற வேண்டியிருக்கும். அதுக்கு பேசாம என்ன பண்ணிடலாம், உண்மையை சொல்லிடலாம். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், ஒரு பொய்யை சொல்லிட்டீங்க அப்படின்னு தெரியாம நீங்க ஒரு பொய்யை சொல்லிட்டீங்க. யாரு, ருமேனியா ஒரு பொய்யை சொல்லிட்டா. இப்ப நான் திருவி கேள்வி கேட்கிறேன். இப்ப அந்த பொய்யை அவ காப்பாத்தணுங்கிறதுக்காக, நான் சொன்னது சரிங்கிறது உண்மைதான் சொல்றதுக்காக நான் கேட்கிற எல்லா கேள்விக்கு என்ன பண்ணணும், நீனு பொய்யா பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை நம்முடைய இருதயத்தில் இல்லாமல் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்குமானால் யார் என்ன கேள்வியை கேட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, ஆமா இதுதான் நடந்தது, வேற எதுவும் நடக்கல, இதுதான் நடந்தது, வேற எதுவும். யார் கேட்டாலும் சரி, அது நீங்க ஒரு பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி வந்து கேட்டாலும் சரி, சிஎம்ஏ வந்து கேட்டாலும் சரி, ஒரு பிஎம் பிரைம் மினிஸ்டர் வந்து கேட்டாலும் சரி, நான் என்ன செஞ்சேனோ அதை அப்படியே சொல்றதுனால எங்கேயும் பயப்பட வேண்டியதில்லை. பிராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்வாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிக்க முடியும். அதனால யாரு கண்டு பயம் இல்லை. அல்லேலூயா. அப்ப அப்படியா இந்த வேதத்தில் இருக்கிற சில நபர்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் ஆனா நீதிமான்களாய் வாழ்ந்தபடினால சிங்கத்தை போல கம்பீரமா இருந்தாங்க. எந்த சூழ்நிலையும் எதிர்கொண்டு போகத்தக்கதாக, எந்த சூழ்நிலையிலும் பயந்து கீழே விழ வேண்டிய அவசியம் இல்லை. கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடிடலாம். நீதிமான் 7 தடவை விழுந்தாலும், சத்தமா சொல்லுங்க, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அந்த செகண்டே எழுப்பி ஓடக்கூடிய பலனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்களேன். ஆமா, ஆராதனை வேளையில நம்ம பாக்குறோம், எனக்கா இத்தனை கிருபை, எவ்வளவு அழகா ஒருக்கமா பாடுறோம். சில பிள்ளைங்க எல்லாம் கையை கட்டிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கீங்க. பாட்டு தெரியலனாலும் உங்க மனம் திறந்து கையை உயர்த்தி கர்த்தர் ஆராதிக்கணும். சொல்லுங்க, எப்படி ஆராதிக்கணும்? கையை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிக்கணும், உள்ளத்தின் ஆழத்துல இருந்து. பாட்டு தெரியலன்னா கூட ஆண்டவருடைய அன்பு தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருடைய அன்பு தெரியும் தானே உங்களுக்கு? அன்பை நினைச்சு அப்படியே பாடிடணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது வெறுமை இருக்கக்கூடாது. ஆராதனையில என்ன இருக்கக்கூடாது? வெறுமை இருக்கக்கூடாது. இங்க பாடல் பாடும்போது அந்த வார்த்தை நிறைவு கடந்து வந்துகிட்டே இருக்கு. அதை நீங்க பெற்றுக்கொள்கிறீங்களா இல்லையாங்கிறது இங்க இருக்கும்போது எனக்கு தெரியும். இந்த பாத்திரம் நிரம்புது, இந்த பாத்திரம் நிரம்பல. பாத்திரம் எப்போ நிரம்பும்? அந்த பைப்புக்கு பக்கத்துல பாத்திரம் வந்தாதான் என்ன பண்ணும், பைப்புல தண்ணி அது கரெக்டா உள்ள ஊத்தி நிரம்பும். நீங்க எல்லாம் அங்க மனங்கள் எங்கெங்கேயோ இருக்கும், பைப் அங்க இருக்கும், நீங்க பாத்திரம் எங்க இருக்கும், அது எப்படி நிரம்பும்? அல்லேலூயா. ஆமா, நானும் பிடிச்சு கொஞ்சம் ஊத்தி பார்ப்பேன். அப்படியாவது ஆசை வந்து ஆராதிச்சிருவாங்கன்னு பார்த்தா எங்க, நீங்க என்ன சொல்றது, நான் என்ன ஆராதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, மனம் திறந்து ஆராதிக்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கணும் ஆண்டவர். அல்லேலூயா. இனிமேல் அப்படி இந்த வெறுமையை பார்க்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நீதிமானுக்கு அந்த சொல்லுவாங்க, போல்ட் அஸ் எ லயன். போல்ட் அஸ் எ லயன், நான் ஒரு லயனை போல, ஒரு சிங்கத்தை போல கம்பீரமா இருக்கணும். அல்லேலூயா. ராஜேந்திரன் ஐயா ஊழியத்துல அங்க படிக்கும் போது அங்க இருப்பார். எந்த ஒரு சூழ்நிலை அவர் பயந்ததே இல்லை. பைபிள் எப்பவும் அவருடைய நெஞ்சு மேல அப்படி வச்சுப்பார். அப்படிதான் வச்சிருப்பாங்களாம். சில சூழ்நிலை தான் பார்த்துட்டு, சில சூழ்நிலை பார்த்தது இல்லை. அப்படி அங்க இப்படி வச்சா கம்பீரமா தான் நடப்பாராம். எப்படி நடப்பாரு?
கம்பீரமா சிங்கத்தை போல எந்த இடத்துலயும் பயப்படாம கர்த்தர் துணையா இருக்கிறார். இந்த தைரியம் இருக்கணும்னா இருதயத்துல சுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. சும்மா இருதயத்துல சுத்தம் இல்லாமலும் நீதிமானாய் வாழாமலும் நான் சிங்கத்தை போல இருக்கிறேன்னா துன்மார்க்கன் எப்படி யாரும் தொடராது இருந்து ஓடுகிறத போல ஓட வேண்டியதான். அல்லேலூயா. நம்ம ஓடணுமா சிங்கத்தை போல நிலைத்து நிற்கணுமாங்கிறது என் இருதயத்தை பொறுத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உலகத்தின் காரியத்துல இந்த மனுஷர்கள் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பலன் உண்டு. எல்லா மனுஷனும் எல்லாம் செய்யலாம். இப்ப பாஸ்டர்னா இவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும், நாங்க அப்படி இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு யாராவது நீங்க சொல்ல முடியுமா? பாஸ்டர்னா தப்பு பண்ணக்கூடாது, நாங்களாம் அப்படி இல்லை, சின்ன சின்ன தப்பு பண்ணிக்கிட்டு தெரியாம அப்படியே மறைச்சிக்கலாம் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அதனால நம்ம எல்லாவற்றிலும் நீதிமான்களாய் வாழும்படியாக கர்த்தர் நம்மளை முன்குறித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரத்துல அழகாய் ஒரு மனுஷர் வராரு. யாரு டக்குன்னு பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது யாரு வரா? நோவா. வெரி குட். கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் பிள்ளைக்கு. வெரி குட். சரி, சூப்பர். நோவா தன் காலத்தில் ஆண்டவருக்கு முன்பாக ரொம்ப தெளிவா இருந்தார். நோவா தன் காலத்தில் ஆண்டவருக்கு முன்புதான் எப்படி இருந்தாரு? ரொம்ப தெளிவுள்ள மனுஷன், இருதயத்துல பயங்கர சுத்தம். வாசிங்க முதல் வசனத்தை. நீயும் உன் வீட்டார் அனைவரும் நல்ல கவனிங்க, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல வாழுகிற எல்லாரும் மொத்தமா இன்னைக்கு நம்மளும் அந்த உலகத்துலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவர் நம்மை பார்க்கும் போது அவருடைய இருதயத்துல தோட வேண்டும், நீ எனக்கு முன்பாக நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு ஆண்டவர் சொல்லணும். அல்லேலூயா. நீதிமானாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை எப்படி தெரியுமா? இங்க இருக்கிற பாத்தீங்கன்னா இந்த அங்க இருக்கிற சந்ததி, அந்த நோவா காலத்துல இருந்த சந்ததி பயங்கர ஜாலியான சந்ததி. எப்படிப்பட்ட சந்ததி? ஜாலி, விருப்பத்துக்கான என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், அவங்களுக்கு யாரும் தடை கிடையாது, விருப்பம் போல வாழ்ந்துக்கலாம். விபச்சாரம், வேசித்தனம் எல்லாம் அவங்க வாழ்க்கையில நிறைஞ்சிருந்தது. ஆனா இந்த நோவாவை பார்க்கும்போது வித்தியாசமா தெரிஞ்சது. நோவாவை பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சது? மத்தவங்க எல்லாம் பார்த்தாங்க, நோவாவை பாரு அறிவு கட்டவன், நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம், அவன் பாட்டுக்கு எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான் சொல்லு. அதான் கரெக்ட் தான். வேலையை கட்டுறேன், புதுசா ஏதோ கட்டுறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறான் போய். நம்ம எல்லாம் வீட்டுல வாழ்றோம், இவர் என்ன பண்ண போறாரா? வேலையில வாழ போறாராம். நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம எல்லாம் எதை செய்யறோம் பாரு, அவன் கொஞ்சம் வித்தியாசமா அதை செய்ய பாக்குறான் பாரு, அப்படிலாம் நம்மளை கிண்டல் அடிப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்க கூடாது. பேழையை கட்டுறாங்க அங்க. அது மட்டும் இல்ல, 100 வருஷமா, எத்தனை வருஷமா? 100 வருஷமா பேழையும் கட்டிக்கிட்டு பிரசங்கமும் பண்ணாரு. எப்பா மனம் திரும்பு, ஐயா மனம் திரும்புங்க, எக்கா மனம் திரும்பிருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கா வந்து மனம் திரும்புன்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அந்த பிரசங்கத்தை ஏளனமாய் பார்த்தார்கள். எப்படி பார்த்தாங்க? ஏளனமா பார்த்தாங்க. ஆனா நோவா மட்டும் சோர்ந்து போகவே இல்லை. அவன் நீதிமான், சிங்கத்தை போல கம்பீரமா இருக்கிறாங்க. சே, நம்ம நினைப்போம் பாருங்க, அந்த பிள்ளைங்க எல்லாம் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா இவ்வளவு ஜாலியா இருக்காங்க, இந்த பிள்ளைங்க எல்லாம் பாருங்க அவங்க பாட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாங்க, ஆனா எங்களை மட்டும் வச்சு இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க. இப்படி எல்லாம் நினைச்ச நிறைய பேர் நம்மளும் இந்த இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கலாம், ஒரு நாளாவது நல்லா தூங்க விடுறீங்களா அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? ஆனா எல்லா பிள்ளைகளை போல எங்களால இருக்க முடியல. எல்லா பிள்ளைகளை பாருங்க, அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அம்மா அப்பா எல்லாம் செய்யறாங்க. ஆனா எங்க அப்பா அம்மாவும் கண்டிக்கிறாங்க, அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது, போனை எடுத்தா திட்டுறாங்க, போன்ல ரொம்ப நேரம் பேசினா திட்டுறாங்க. எல்லாரும் நீங்க திட்டுறீங்க, நான் எங்கதான் போறது? இந்த வீட்டை விட்டே ஓடி போனா நல்லா இருக்கும். உங்க வீட்டுல நடந்தது அப்படி சொல்றனோ இல்லையோ? கர்த்தர் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாத்தீங்களா ஆண்டவர் எவ்வளவு தெளிவா பேசுறாரு பாருங்க. நம்முடைய சபையை கர்த்தர் எவ்வளவு நேசிக்கிறாரு பாத்தீங்களா? அண்ணன் எதுவும் போன் பண்ணி எல்லாம் சொல்லல, நான் அது வந்து சபையில சொல்லுகிற காரியம் அப்படியே இருக்கு பாருங்க. அப்படியே ஓவரா கண்டிக்கிறாரு. எங்க அப்பா மட்டும் ஏன் இப்படி இருக்காரு? எங்க அப்பாவும் எங்க அம்மாவை மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, ஏன் இவ்வளவு காயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம என்ன பண்றோம்னா மத்தவங்களை பார்த்து ஏங்குறோம். மத்தவங்களை பார்த்து என்ன பண்றோம்? என்னால அதே போல ஜாலியா இருக்க முடியலையே, என்னால அதே போல சந்தோஷமா இருக்க முடியலையே, சும்மா உட்கார்ந்து படின்றாங்க, எனக்கு படிக்க முடியல, ஆனா எனக்கு அந்த விளையாட்டு புத்தி தான் வருது, எனக்கு அப்படிதான் நீங்க யோசிப்பீங்க. ஆனா உண்மை சொல்லவா, மற்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு கிடைத்திருக்கிற குடும்பம் நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். தாமஸ் கை தூக்கி ஒரு ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரு. அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற சபையும் குடும்பமும் நம்ம சுற்றிலும் இருக்கிறோம் நல்லது. சின்ன தப்பு பண்ணா கூட கண்டுபிடிச்சிருவாங்க. எங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு வந்து மற்றவர்களை போல வாழணுங்கிற எண்ணத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கிறோம். நமக்கு வராது, தெரியுங்க, நமக்கு என்ன பண்ணாது, வந்தாலும் பக்கத்துல இருக்க விட மாட்டாங்க, நம்மளை வெளுத்துருவாங்க. அதனால நமக்கு இருக்கிற ஒரு பாதுகாப்பு சொல்லுங்க, தண்டனைங்கிறதுல பாதுகாப்பு சொல்லுங்க. எப்படிமா? எங்க அப்பா அம்மா, பாஸ்டர், சபையில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க எனக்கு பாதுகாப்பா இருக்காங்க. அதை நம்ம அடிக்கடி ஏற்றுக்கொள்ளணும். எப்ப தொல்லையா இருக்காங்க, இந்த கிளவி ஒரு நேரமா அமைதியா இருக்காங்க, கிளவி வாய வச்சுட்டு என்ன பண்ண மாட்டேது,
சும்மா வந்து நை நைன்னு பேசிக்கிட்டே இருக்கு, அமைதியா இருக்கு அப்படி சொல்லி நம்ம மிரட்டுவோம். ஆனா உண்மையை சொல்ல போனா அந்த பாட்டி இருக்குது ஆசீர்வாதம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, வசனத்துக்கு வந்துடும். இந்த நோவா தன் காலத்துல இருந்த எல்லாரை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறான். நோவாவுக்கும் இருக்க ஆசை இருந்திருக்கும், நோவாவுக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு தோணி இருக்கும். ஆனா வேண்டாம், என் ஆண்டவருக்காக நான் நீதிமானா இருக்க வேண்டும். எல்லாரும் 100 ஒரு ஆளு நம்மள ஒரு 10 நாள் நம்மளை பத்தியே பேசிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப டேனியல் அண்ணன் அப்படி போறாரு. நான் டேனியல் அண்ணன் பார்த்து நான் யார்கிட்ட சொல்றேன்? பிரான்சிஸ்டர். டேனியல் அண்ணன் சரி கிடையாது, டேனியல் அண்ணன் தெரியுது, பாக்குறேன் பாஸ்டர் என்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு போறாரு. திரும்ப வரும்போது நான் அவரை பத்தியே பேசிட்டு இருக்கேன். ஒரு 10 நாள் இந்த பேச்சு தாங்க முடியுமா உங்களுக்கு? ஐயோ ஐயா என்னை பத்தி இப்படியே பேசிட்டு இருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன். நமக்கு மனசு துக்கமாயிரும். ஆனா இந்த நோவாவை குறித்து 100 வருஷமா பேசியிருக்காங்க. நோவாவை குறித்து எத்தனை வருஷம் பேசியிருக்காங்க? இவன் மண்டைக்கு வெளியில்லாம போயிடுச்சு, மண்டை சரியில்லை, இவன் ஒண்ணுமே சரியில்லை, போயா இவனை வேஸ்ட், எல்லாரும் விரட்டி விடுறாங்க. ஆனா யாருமே நோவா பேச்ச கேட்கவே இல்லை. ஆனா நோவா மட்டும் தன் காரியத்துல எடுத்த காரியத்துல உறுதியா இருந்தார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய போகிற வாழ்க்கையில நம்ம எதை செய்கிறோமோ அதை ஆண்டவருக்காக சரியாய் செய்வோமானால் அதுல உண்மையா ஒரு ஆசீர்வாதம் உண்டுங்க. என்ன நடந்தாலும் சரி, நீ கர்த்தருக்காக நீங்க நீதிமான போல சிங்கத்தை போல கம்பீரமா இருக்கலாம். ஆனா நடந்தது பாருங்க, தன் காலத்துல இருந்த எல்லார விடவும் இந்த நோவா அந்த பேழையில போய் உட்கார்ந்ததும் மழை கொட்டோன்னு கொட்டுது, எல்லாரும் வெளியே திகைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா நோவாவோ சந்தோஷமா அங்க பேழைக்குள்ள இருந்த. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க படுகிற கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் மற்றவங்க ஒரு நாள் உங்களை பார்த்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கஷ்டப்படும் போது நீங்க கர்த்தர் உயர்வாய் பாதுகாப்பா வச்சிருப்பாரு. அல்லேலூயா. அப்ப நீதிமானுக்கு எப்ப தெரியுமா பாதுகாப்பு? மத்தவங்க எல்லாம் கஷ்டப்படும் போது நம்ம நல்லா இருப்போம். சொல்லுங்க, இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் தான் கஷ்டப்படுறேன். இப்ப என்ன சொல்றீங்க? மத்தவங்க எல்லாம் நான் தான் கஷ்டப்படுறேன்னு சொல்லுகிறது ஒரு நாள் இப்படி மாறும். அவங்க எல்லாம் கஷ்டப்படும் போது நம்ம நல்லா இருக்கிற சூழ்நிலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மளை தெளிவா நடத்த, நம்ம எப்படி நடக்கணும், என்ன பேசணும், எதை பேசக்கூடாது என்பதை உருவாக்குவதற்காக தான் கஷ்டம். நேற்று தினத்துல ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். சில அதே போல இன்னும் சென்னையில இருக்கும்போது ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். ஒரு குடும்பத்துல சில நெருக்கம், பயங்கரமான நெருக்கம். அந்த அம்மா அந்த வழியா போய் தான் அவனு, வேற வழி கிடையாது. வேற இந்த பக்கம் அந்த பக்கம் போறதுக்கு வழியே இல்லை. அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் நடந்தா என் குடும்பம் நல்லாயிரும். ஆனா அது மட்டும் கர்த்தர் நடத்த விட மாட்டாரு. என்ன சொல்ல? கர்த்தர் நடத்த விட மாட்டாரு. ஏதோ ஒரு தடை இருக்கு, ஏதோ ஒரு தடையும் இல்லை. அல்லேலூயா. என்ன இல்லை? நம்ம உருப்படியா இருக்கணுங்கிறதுக்காக, நம்மளை கர்த்தர் நேர்வழியா நடத்தணுங்கிறதுக்காக சுருக்கமான பாதையில போனா அங்க எங்கேயும் அசையாம என்ன பண்ணணும்? ஒரே பாதையா போயிட்டே இருக்கணும். கரெக்டா கொண்டு போயிட்டு சரியான இடம் வரும், நல்ல ஒரு வாசலை வச்சிருப்பாரு, அதன் வழியா கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் நல்லது. சொல்லுங்க பக்கத்துல சொல்ல, நெருக்கம் நல்லது. இந்த நெருக்கம் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு நெருக்கம், அந்த நெருக்கம் இல்ல. நீங்க படுகிற கஷ்டங்கள், நீங்க படுகிற வேதனைகள் நல்லது. அந்த நெருக்கங்கள் மத்தியில கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க அந்த நெருக்கத்துலதான் சிங்கத்தை போல இருக்கணும். எப்படி இருக்கு? நெருக்கத்துலதான். ஆமா, நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா மீசையெல்லாம் முறுக்கி விட்டுட்டு நான் திருப்தியா இருந்துச்சு, அப்படி சிங்கம் இல்ல. பசியா இருந்தாலும் சிங்கம் போல இருக்கும். சத்தமா ராமன் சொல்லுங்க. ஆமா, சில புலி பசித்தாலும் அந்த மாதிரி நமக்கு சில காரியத்துல தெளிவா இருக்கணும், ஸ்ட்ராங்கா. இந்த ஸ்ட்ராங், நம்ம ஆண்டவருடைய இது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆண்டவர் நிலைப்பட்டவர்கள். சொல்லுங்க, எப்படி? ஆண்டவரில் நிலைப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையில பயம் இருக்கக்கூடாது. சொல்ல, என்ன இருக்கக்கூடாது? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கிற ஒரு தைரியம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, நான் கார் ஓட்டிட்டு நானும் நிக்சன் அக்கா எல்லாம் சேர்ந்து ஒரு பால் காய்ப்பு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்துல ஒரு கார் வேகமா வருது. வேகமா வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த கிட்ட நெருங்கி வந்துட்டான். திடீர் எதிர்பார்க்கல, டக்குன்னு நம்ம ஒரு கட் பண்ணி வண்டி எடுத்துட்டு போறேன். பின்னாடி நிக்சன், பாஸ்டர் பயந்துட்டீங்க தானே பாஸ்டர்? என்ன சொல்ற பாஸ்டர்? ஆனா உண்மையா அந்த நேரத்துல பயம் வரல. அப்ப எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். அப்ப பின்னாடி முத்துமணி, பாஸ்டர் பார்த்து என்ன கேட்கிற? பாஸ்டர் எதுக்கடா பயப்பட போறாரு அப்படி கேட்கிற. அப்பதான் புரிஞ்சு, ஆகா, பாஸ்டர்னா பயப்படாம தைரியமா இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்பிட்டு இருக்கிறாங்க. தைரியத்தை நம்ம நடுங்குறோம் அப்படின்னா நம்ம பின்னாடி இருக்கிறவங்க பயப்படுவாங்க. ஒரு குடும்பத்துல தலைவர் பயந்தார் அப்படின்னா குடும்பமே பயப்படும். வீட்டுல ஒரு ஆள் எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்துட்டு அது நடக்கல இது நடக்கல அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டே இருந்து பாருங்க, உருப்படுற காரியம் கூட உருப்படாம போயிடும். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நடக்கும், விசுவாசிங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லணும், தைரியமா சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆமா, இப்போ யாரு ருமேனியா இருக்கா, நீ உருப்பட தேராது, எப்ப பார்த்தாலும் இவ்வளவு பார்த்து என்ன சொல்லிட்டே இருக்கிறோம், இது பாஸ் ஆகிடாது போல இருக்கே, இது இப்படியே சுத்தி அப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரா ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை வீட்டுல இருக்க என்ன ஆகும்? கரெக்ட் தான், டென்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் மண்டை தானாவே மழுங்கிரும். அதனாலதான் சொல்றது, ஒரு விஷயத்த வீட்டுல வளவளன்னு சொல்லாம ஒரே சென்டென்ஸா பேசி முடிச்சிருங்க. அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளா ஒரு வார்த்தை பேசி முடிச்சுட்டு இப்படி இருக்கு விஷயம், அதனால பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். சொல்லுங்க சொல்லுங்க, தங்கவில்லையா? தங்கவில்லை வீட்டம்மாலாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர்
பார்த்துக் கொள்வார். ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டம் அப்படிலாம் கேட்க கூடாது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். விசுவாசம் இருக்கவங்க கிட்ட நீங்க விசுவாச அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. 5 ரூபா பாக்கெட்ல இல்லைனாலும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா சிலர் யாராவது வந்து ஏதாவது விஷயத்த சொன்னாங்கன்னா, இந்த நாள்ல செஞ்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசமா சொல்லி விட்டுருக்காரு. எத்தனையோ காரியம் நடந்திருக்குங்க. நமக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த காம்பவுண்ட் போடும்போது கையில 1 ரூபா கூட இல்லை. உண்மையா சொல்ல போனா 1 ரூபாய் இல்லை. அவர் போட சொல்லும்போது போடுங்க பாத்துக்கலாம். எல்லாம் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன் உள்ள இருந்து. இது யாருக்கிட்ட சாட்சியா நான் சொல்லியிருக்கேன். அப்படி ஜோம் பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்டா அவர் கையில காசு கேட்கறதுக்கு இங்க வந்து நிக்கிறாரு. அந்த மணியண்ணன் இங்க வந்து நிக்கிறாரு. அந்த கரெக்டா நான் வந்து போனை எடுத்து பாக்குறேன். தேவையான எந்த அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட்டை கத்த கொடுத்து அதை காம்பவுண்ட் கொடுக்க வச்சேன். அப்போ நம்முடைய விசுவாச வார்த்தை சொல்லுங்க, என்ன வார்த்தை? சிங்கங்கிறது எப்படி நம்ம விசுவாச வார்த்தை தான் முக்கியம். சிங்கங்கிறதுக்கா நம்ம நினைக்கிறது போல இல்ல, எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் அப்படியெல்லாம் கிடையாது. சிங்கங்கிறது என்ன தெரியுமா? விசுவாசம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எனது விசுவாசம், பயப்படாம தைரியமா எல்லாவற்றும் அந்த வார்த்தை இல்ல, இது நடக்கும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நடக்கவே நடக்காதுன்னு மத்தவங்க சொல்லுவாங்க, நீங்க சொல்லணும் இல்ல கர்த்தர் பார்த்துக் கொள்வார், நடக்கும். நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவங்களும் துக்கமுகமா விசாரிக்க வருவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். உங்களை பார்க்க வர்றவங்க நேரம் அவங்க கிட்ட வந்துட்டு ஐயோ இப்படி ஆகி போச்சோ அப்படியான்னு சொல்லி அவங்க முகம் துக்கமா இருக்க போல உங்க முகமும் கொஞ்ச நேரம் துக்கமா மாறாதபடிக்கு அவங்க கிட்டே நீங்க சொல்லணும், கவலைப்படாதீங்க, என்ன கர்த்தர் நடத்தி சொல்வா, இப்படி சொல்லுங்க. அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி அவங்க முகத்தை போல உங்க முகமும் சோகமா போய் அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. நீங்க வீட்டுக்குள்ள இன்னும் என்ன பண்ணிட்டே இருப்பீங்க? அழுதுகிட்டே இருப்பீங்க. உங்களை வந்து யாராவது துக்கம் விசாரிச்சாலோ உங்களுக்கு சில காரியங்களை அன்பாக கேட்டாலோ உங்களுக்கு தைரியம் சொல்லலைன்னா நீங்க அவங்களுக்கு தைரியம் சொல்லிருங்க. புரியுது? அவங்களுக்கு இல்லைன்னு என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? அவங்க மேல பாரத்தை இன்னும் இறக்கி வச்சுட்டு போயிருவாங்க, அழ வச்சிருவாங்க. அதான் உண்மை. அழுகைக்கு மேல அழுக, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நம்ம மேல தலையில தூக்கி வச்சுட்டு போயிருவாங்க. எந்த இடத்துலயாவது இதெல்லாம் நடக்காது முடியாதுன்னு யாராவது சொல்றாங்கன்னா நீங்க அந்த இடத்துல சொல்லணும், இல்ல நடக்கும், என் கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதான் சிங்கம். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். அதே போல நோவாவும் அதே போலதான். எல்லாரும் அவனை பத்தி படித்து பேச பேச அவன் பயப்படவே இல்லை. என் கர்த்தர் கெட்ட சொன்னாரு, நான் கட்டிட்டு இருக்கேன். வேலை என் கர்த்தர் கெட்ட சொன்னாரு, அது எத்தனை அடுக்கு எப்படி இருக்கணும் என்னங்கிறத என் கர்த்தர் சொல்லியிருக்காரு, நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, நான் உனக்கும் சொல்லுவேன். நீ கீழ்ப்படியாம போனாலும் பரவாயில்ல, என் கர்த்தர் அந்த பேடைக்குள்ள வச்சு என்ன பாதுகாக்க போகிறேன். அல்லேலூயா. அடுத்தபடியாக அந்த கவலையில நெருக்கத்துல புறங்கூறுதல்ல நோவாவுக்கு அவங்க இருந்து பேசின ஒவ்வொரு வார்த்தையும் புறங்கூறி உங்களை பத்தியே எப்பவும் மத்தவங்க உங்களை பத்தியே பேசிட்டே இருந்தா எப்படி இருக்கும் நமக்குல? அதை கேள்விப்பட்டாலோ யாராவது அதை கேள்விப்பட்டு நம்ம நினைச்சாலோ மனசு எவ்வளவு வேதனையா இருக்கும். சே, என்னை பத்தி இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும், நேரடியா போய் டக்குன்னு கேட்டுருவோம். நான் சொல்றேன் கேட்காதீங்க. நான் என்ன சொல்றேன், கேட்கவே கேட்காதீங்க. சில எதிரிகள் உங்களுக்கு உருவாவது கூட நல்லதுதான். அந்த எதிரியுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். சில சத்துருக்கள் உருவாவது கூட நல்லது. அந்த உருவாக்கப்படுகிற சத்துருக்கு முன்பதாக கர்த்தர் நம்ம தலையை உயர்த்தி வைப்பாருங்க. அல்லேலூயா. அவர் அம்மாட்ட அப்படிதான் சொன்னேன். சிலர்லாம் எங்களோட வாழ்க்கையை குறித்து ரொம்ப எரிச்சலும் பொறாமைப்படுகிறவங்க இருக்கிறாங்க. எங்களால ஒரு சில காரியங்களை முயற்சி எடுத்து முன்னாடி போக முடியல, நாங்க ஒரு மாதிரி நெருக்கப்படுகிறோம். நான் சொன்னேன், நீங்க அந்த இடத்துல அப்படி இருப்பது நல்லது. அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறேன். அல்லேலூயா. ஆமா. நீங்க உங்களுக்கு இன்னொன்னு சொல்லி தரனே, ஊழியம் என்றால் என்ன அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க இருக்கிறதுல ஒரு சிலர் வந்து நேரடியா பார்த்து அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அவங்க கர்த்தருக்குள்ள அழகா உருவாக்கி கொண்டு வந்திருப்போம். இப்போ நான் பிரான்சிஸை உருவாக்கிட்டேன். நான் யாரை உருவாக்கிட்டேன்? உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உருவாக்கினேன்னு சொல்லக்கூடாது, உருவாக்கி கொண்டிருக்கிறேன். சைமனை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஆட்களையும் நான் உருவாக்க ஊழியத்துல நான் சில காரியங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இப்ப இன்னொரு ஆள் எழும்பி, இப்ப யார் சொல்லலாம், எர்ஷா எழும்பி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, உருவாக்குன இதே நபரை உருவாக்க வேண்டியதில்லை. உருவாக்குறதற்கு பாஸ்டர் இருக்கிறார். என்ன பண்ணிருக்காரு பாஸ்டர்? புதிதாக ஒரு ஆளை உருவாக்கி பாருங்க பார்க்கலாம். சவால், அதான் சவால். என்னது? அதுதான் சவால். புதிதா ஒரு பிள்ளைங்க எல்லாம் ஒரு சாட்சி சொன்னாங்க. ஒரு பிள்ளை அழகா வசனம் சொல்லுங்க, எல்லாத்தையும் உட்கார்ந்து கேட்குது எங்க ஸ்கூல்ல. அந்த பிள்ளைங்களுக்கு அழகா அந்த வார்த்தைகளை சொல்லி கொடுத்து அந்த பிள்ளை உருவாக்குற. நீ அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கிற? உருவாக்குற. உனக்கு தெரியாமலே உருவாக்கிட்டு இருக்கிற. புதிதா ஒரு ஆளை ஊழியத்தை உருவாக்கி காட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுதான் சவால். இதுதான் என்னது? சவால். ஏற்கனவே ஊழியம் செஞ்ச அக்கா, ஏற்கனவே ஊழியம் செய்ய தெரிஞ்சவங்க. இப்ப இந்த இடத்துல வந்து நான் சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கலாம். கர்த்தர் உருவாக்கி கொண்டு நடத்துவார். ஆனா அதே போல இவங்களை போய் நான் எல்லாவற்றிலும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண முடியாது. கர்த்தர் அவங்களை ஏற்கனவே ஒரு இடத்துல குறிப்பிட்ட அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்ப உருவாக்குற நபரை போய் நான் இன்னும் போய் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடாது, இருக்கிறதையும் கெடுத்து போட்டக்கூடாது. அதுக்கு பதிலா புதிதாக ஒரு ஆளை உருவாக்கப்படணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். புதிதா என்ன பண்ணணும்? உருவாக்கணும். யாரையா உருவாக்கிருக்கியா? இல்ல, உருவாக்கணும். என்ன பண்ணணும்? உருவாக்கணும். புதிய ஒரு ஆளை அந்த ஆண்டவருக்கு சின்ன சின்ன விஷயத்துல, அவரு குடிப்பழக்கத்துல இருக்கலாம், இல்ல வேற ஒரு பழக்கம், ஏதாவது ஒரு பழக்கத்துல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட பேசி 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 அவங்க என்ன பண்ணணும்? உருவாக்கணும். நீ உருவாக்கி பாருங்க. அந்த உருவாக்குதல் தான் ஊழியம். ஒரு ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தடவை
ஒரு மனுஷங்கிட்ட போய் நம்மள என்ன பண்றோம்னா, யார சொல்லுது, சைமனை சொல்றேன், சைமன் இதெல்லாம் தப்புடா செய்யாதடா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். 10 தடவை சொல்லி பாக்குறேன். 10 தடவைக்கு மேல சைமன் என்ன பண்ணல, கேட்கலன்னா நான் சரிப்பா இவன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நான் போயிடுறேன் பாருங்க. ஆனா இந்த நோவாவோ 100 வருஷம் ஒரு ஆள்கிட்ட பேசிட்டே இருந்திருக்காங்க. எத்தனை வருஷம் பேசியிருக்கிறாரு? 120 வருஷம் பேசியிருக்காரு. எத்தனை வருஷம் பேசியிருக்காரு? 120 வருஷம் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து பேசி சலிச்சு போகவே இல்லை. அதான் ஊழியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சலிச்சு போக கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அவங்கள போய் கூப்பிட்டுட்டே இருக்க பாஸ்டர், அவங்க தான் வரமாட்டாங்க. சலிச்சு போக கூடாது. நாங்க எவ்வளவு சொல்லிட்ட பாஸ்டர் கேட்கல, சலிச்சு போக கூடாது. சில சொல்லுவேன், அக்கா இவங்க உங்க 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 நபர், நீங்க அவங்கள உருவாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேனாக்கா. அவங்க கிட்ட எல்லாம் அவங்கள உருவாக்கணும். அல்லேலூயா. ஒரு சகோதரி, நான் ஊழியத்துக்கு போயிருந்த இடத்துல ஒரு சகோதரி, அவங்களுடைய சூழ்நிலை பேசும்போது அவங்களுடைய பிரச்சனைங்கிறது என்னதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஆளை நான் உருவாக்க முடியாது, இந்த ஆளை என்ன பண்ண முடியாது, எதை சொன்னாலும் புரியாது. ஒரு அக்காவை கூப்பிட்டாங்க, அக்கா அங்க வாங்க, இவங்களை நீங்க என்ன பண்ணுங்க பாத்துக்கோங்க, இந்த ஆளுக்கு நீங்க தான் சரியான ஆளு, சரியான காரியத்தை பண்ண முடியும், சொல்லி கொடுக்க முடியும்னு சொல்லி அந்த அக்காவை அந்த அக்கிட்ட கொடுத்தப்ப இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அல்லேலூயா. அதான் ஒரு ஆள் யாரை உருவாக்கணுங்கிறது கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். ராமன் சொல்லலாமா? இப்ப இதுதான் குடும்பத்துல. இப்ப டேனியலுக்கு ஏத்த மூடி யாரு? சுதாக்கா. எனக்கு ஏத்த மூடி அது பவானி சிஸ்டர். அப்புறம் அக்காக்கு ஏத்த மூடி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூடி, ஏற்ற மூடியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அவங்கதான் அவங்க காரியங்களை பார்த்துக்கிட முடியும். அல்லேலூயா. இதுல ஒன்னும் நம்ம நினைக்கிறோம் இது சரியா இல்ல, இது இல்ல, இப்படிப்பட்ட ஆள் இருந்தாதான் இப்படிப்பட்ட ஆள் ஒழுங்கா இருக்கும். அல்லேலூயா. அது கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிற ஒரு பாதை. அந்த பாதையில நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? சைலண்டா ஓடிடணும். ராமன் சொல்லலாமா? சரி, நோவா சிங்கத்தை போல அவருடைய வாழ்க்கையில சரியா இருந்தார். இந்த மரத்தான் ஓடுறத பாத்திருக்கீங்களா? மாரத்தான் சொல்லுவாங்களா? மாரத்தான் ஓடுகிறவர்கள் ஒரு கூட்டமா ஓடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? கூட்டமா ஓடுவாங்க. ஓடி 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 பாத்தீங்கன்னா பாதி அங்கங்கே உட்காரும். 1 கிலோமீட்டர்ல கொஞ்சம் உட்காரும், சிலது 2 கிலோமீட்டர்ல உட்காரும், சிலது 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர். அல்ல, கூட்டமா ஓடினதுல கொஞ்சம் பேர் மாத்திரம், ஃபேன் மட்டும் போட்டுக்கிறேன், கொஞ்சம் பேர் மாத்திரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஓடி முடிப்பாங்க. பாதி என்ன பண்ணாது, 3/4 பேர் ஓடி முடிக்க மாட்டாங்க. 3/4 பேர் என்ன பண்ண மாட்டாங்க. அதே போலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தைரியமா ஓடிட்டே இருக்கணும். என்ன சூழ்நிலைமை வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தைரியமாய் நீங்க ஓடினீங்கன்னா நீங்க ஜெயம் பெறுவீர்கள். அல்லேலூயா. அதே போல தாவீது என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் புத்தகம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 24:12. கர்த்தர் உமக்கும் எனக்கு நடுநின்று நியாயம் விசாரித்து, இது யாரு சொல்றா தெரியுமா? சவுல் மாமனார், தாவீது மருமகன். சவுல் என்ன பண்றாரு, தன் மகளை கல்யாணம் பண்ணி தாவீதை கொடுக்கிறாரு. தாவீதை கொடுத்து அடிமையா வச்சுக்கிடணும், இவர் எங்க எழும்பி விடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு அடிமையாக்கி வச்சிருக்கிறார். ஆனா தாவீதை கொல்லணுங்கிறது சவுலுக்குடைய இருதயத்தில் இருக்குது. என்ன இருக்குது? தாவீதை கொன்று போடணும் சொல்லி பயங்கர ஒரு அழுத்தமா இருக்கிறார். தாவீதை கொன்று போடுவதற்கு ஏதுவாக நிறைய காரியங்களை செய்கிறார். ஆனா தாவீதோ சவுலை கொல்லுவதற்கு எந்த நேரத்துல எந்த முயற்சியும் எடுக்கல. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். சவுல் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு காலையில 2 பாத்ரூம் போயிட்டு இருக்கிறாரு. எங்க போயிட்டு இருக்காரு? 2 பாத்ரூம் போறாரு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்காரு. அங்க உட்கார்ந்து இருக்க இடத்துல தாவீது பாக்குறான். ஆகா, இங்கே உட்கார்ந்து இருக்கிற, ஒரே போடா என்ன பண்ணிடுறேன், தாவீதுக்கு கூட இருக்கிறோம் சொல்றான். தாவீதே, நம்ம என்ன பண்ணலாம், உள்ள யாரு மாட்டி இருக்கிறா, வசமா பொறியில மாட்டின மாதிரி சவுல் மாட்டிட்டாரு. இன்னைக்கு சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே போடா போட்டு தலையை துண்டாக்கிடுறேன். என்ன சொன்னாரு? கூட இருக்கிறான் அப்படி சொன்னா. ஆனா தாவீது சொல்றான், இல்ல அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நம்ம என்ன பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா அவர் கையில வச்சிருக்கிற ஒரு செம்பு, அந்த செம்பையும் கையில வச்சிருக்கிற சாலையும் வெட்டி, சால்வையில தொங்கல் இருக்கு பாருங்க, அந்த அக்கா போட்டுருங்க, அதே மாதிரி தொங்கல் இருக்கும், அந்த தொங்கல்ல என்ன பண்ணுங்க, அதையும் கொஞ்சம் வெட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெட்டிட்டு வந்துட்டான். வெளியில வந்ததுக்கு அப்புறமா தாவீது சொல்றாரு, எப்பா சவுலே, நீ என்ன கொல்ல பாக்குற, நானும் ஒரு தெள்ளு பூச்சி, எப்படி சொல்றாரு. அதுக்கு முன்னாடிதான் மண்டை யாருக்கு பக்கத்துல இருந்துச்சு, சவுளுடைய தலை தாவீதுக்கு பக்கத்துல போட்டுருக்கலாம், தெள்ளு பூச்சின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இப்ப சொல்றாரு, நானும் ஒரு தெள்ளு பூச்சி, என்ன ஏன் தேடி வரீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணனா நீங்க அப்படியே போயிருங்க, பாருங்க உங்களுடைய பாத்திரமும் உங்களுடைய தொங்கல், சால்வையுடைய தொங்கல் என் கையில இருக்கு, நான் நினைச்சிருந்த அன்னைக்கே உங்களை என்ன பண்ணிருக்கலாம், கொண்டு போட்டிருக்கலாம். ஆனா நான் கொண்டு போடாம நான் விட்டுருக்கேன் அப்படின்னா, நீ கர்த்தரால் ஆசீர்வாதம் பண்ண, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அப்படி விட்டுருக்கிறேன், உனக்கும் எனக்கும் கர்த்தர் நியாயம் செய்வாரா. என்ன சொன்னாரு சொல்லுங்க? கர்த்தர் நியாயம் செய்வாராக சொன்ன உடனே இந்த
சவுலுக்கு இருதயத்தின் ஆழத்துல ஒரு 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 கலக்கம் வந்துருச்சு. ஐயோ தாவீதே, நீ என்ன விட நீதிமான். என்ன சொன்னார் தாவீதே? வாசிங்க 17வது வசனம், 1 சாமுவேல் 24:14. வாசிங்க வாசிங்க. நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், தீமை செய்த நானும் உனக்கு என்ன பண்ணேன். அப்போ சவுல் சொல்றாரு, அப்போ தாவீதே நீ நல்லவே, தாவீதே நீ எப்படிப்பட்டவன், நீ நீதிமான், நீ எனக்கு நன்மைதான் செஞ்ச, ஆனா நான் உனக்கு என்ன பண்ணேன், தீமை பண்ணேன். கர்த்தர் புரிய வச்சுட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நேரத்துல சில மனிதர்களுக்கு நிறைய நன்மை செய்வான், சொல்லுங்க என்ன பண்ணுவான், நிறைய, ஆனா அவன் தீமை செய்வான். நான் சொல்றேன், நீ அதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அப்படி அவன் தீமை செஞ்சான் அப்படின்னா பின்னாட்கள்ல கர்த்தரே எனக்கு நான் நன்மை செய்வார். வசனம் இருக்கு, இடத்துல வாசிங்க பார்க்கலாம். தொடர்ந்து 19வது வசனத்தை வாசிங்க. இன்று நீ எனக்கு செய்த, வாசிங்க, இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. ஒரு மனுஷனுக்கு அந்த மொய் போடுற மாதிரி, இப்போ 1000 ரூபாய் மொய் யாரு பிரபு அண்ணன் வந்து தானியல் அண்ணன் வீட்டுக்கு போட்டாருன்னா தானியல் அண்ணன் 1000 ரூபாய் மொய் என்ன பண்ணணும் திரும்ப? இது மொய் கதை இல்ல. ஒருவேளை போடாம விட்டாலும் கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாரு? சத்தமா சொல்லுங்க, நன்மை செய்வார். அல்லேலூயா. அந்த நன்மை செய்கிறவர் கர்த்தராய் நமக்கு எனக்கு இறங்கி வந்து நிற்பாருங்க. ஒரு சில நாட்கள்ல கர்த்தர் எனக்கு, சில ஜனங்கள் எனக்கு நன்மை செய்யாம போலாம், ஐயோ இதெல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்த்தனே செய்யாம விட்டுட்டாங்களே அப்படி நீங்க நினைக்கிற இடத்துல கர்த்தரே இறங்கி வந்து நன்மை செய்கிறவரா இருப்பார். அல்லேலூயா. அப்போ இதே போல தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மை செய்த கர்த்தர். அடுத்தல பாத்தீங்கன்னா தானியேல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, இப்படிப்பட்ட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சிங்க கெபிகளை தூக்கி போடுறாங்க. தானியேல யாரை தூக்கி போடுறாங்க? நம்ம தானியேல் இல்ல, அந்த தானியேல் வேற. சிங்க கெபிகளை தூக்கி போடுறாரு. சிங்க கெபிகளை தூக்கி போட்டப்பறம் எப்படி இருக்கிறாங்க? ஏற்கனவே உள்ள இருக்கிறது சிங்கம், ஆனா உண்மையான ரியல் சிங்கமா யார் இருக்கிறாரு? தானியேல். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சிங்கத்துக்கு முன்னாடி சிங்கம் நிற்க முடியுமா நம்மளால? ஒரு நாய் எதிர்த்து பல்ல காமிச்சிட்டு ஓடி வந்து அந்த இடத்துல நம்ம நிற்கிறோமா, ஓடுறோமா? தெரிச்சு ஓடுறோம். எங்க மறைஞ்சு ஓட முடியும், எங்க ஏறி நிற்கலாம்னு சொல்லி ஏறி ஓடி போறோம். இந்த புல்டாக்னு ஒரு டாக் பாத்துறீங்களா? புல்டாக் பார்த்ததுல பயங்கரமா இருக்கும், ஆக்ரோஷமா இருக்கும் புல்டாக் அப்படி சொல்லுது. ராட்ஃபில்லர், அந்த டாக் வந்து பாத்தீங்கன்னா அதுகிட்ட இருக்கும், பயங்கர இதா இருக்கும். அது வந்து வீட்டுல வளர்க்க கூடாது ஆக்சுவலா. அது வந்து சிலர் அதை தாண்டி என்ன பண்றாங்கன்னா வீட்டுல வளர்ப்பாங்க. அப்படிதான் இருக்கு, கிட்டத்தட்ட போட்டு பேர் வரும். அப்போ ஆமா, அது பாத்தீங்கன்னா மசில்ஸ் கட்டிங்கா இருக்கு. ஜிம்முக்கு போய் விளையாடின மாதிரி இருக்கு அது பார்க்க. அதாவது பார்க்க ஜிம்ல போய் ஒரு ஆள் நல்லா விளையாடி எடுத்து நல்ல பைசப்ஸ் எல்லாம் வச்சிருக்க மாதிரி அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அதெல்லாம் பிடிச்சி கடிச்சு இழுத்துன்னு அவ்வளவுதான், ஒண்ணு மிஞ்சாது. வளர்த்த ஆட்களே கடிச்சு கொண்டிருக்கு. அந்த இருக்கு பாருங்க, இதான் இது வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆனது, அதை பிடிச்சி ஒண்ணு இழுத்துன்னு அவ்வளவுதான். வளர்த்த ஆட்களே கடிச்சு கொதறி இருக்கு அப்படிப்பட்ட இந்த நாய்கள். அப்போ இந்த நாயை வளர்க்கும் போது கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூட பெட்ல எல்லாம் படுக்க வச்சிருந்தாலும் கண்ணு கருத்துமா இருப்பாங்க. லேசா திமுறா வளர்க்குறவங்க லேசா திமுறா கூட ஐயோன்னு பயந்துருவாங்க. சாதாரண நம்ம வளர்க்குற நாய் தான், அது திமுறும் போது என்ன பண்றாங்க? பயம் இருக்கா இல்லையா? அது ஒரு அம்மாவை கொண்டுருச்சு. ஆமா, ஒரு பையன் வளர்த்த நாய் அவங்க அம்மாவை கொண்டுருச்சு. போனா சென்னையில இல்ல, சென்னை தானே? ஆமா. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்கு. ஆனா சிங்க கெபிக்குள்ள இருக்கிற தானியேல் பயப்படாம சிங்கத்தை போல நடந்துட்டு இருந்தாரு. ராமன் சொல்லுங்க பாக்கலாம். அதான் நீதிமான் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. அது சிங்கமா இருந்தா புலியா இருந்தா கர்த்தர் அப்படி நடத்துவார். அல்லேலூயா. அதுக்காக நீங்க நேரா போய் என்ன பண்ணுங்க, ஜூல போயிட்டு சிங்கத்துக்குள்ள இறங்கிக்கிட்டு சிங்கமே என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா அது வேற. சூழ்நிலைகள் தானா அமையணும். நீங்களும் அமைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. நான் சொன்னல, ஒரு தடவை ஒரு பாஸ்டர் வந்து பெட்ரோல் இல்லாம வண்டி நின்றுச்சு. அப்ப என்ன பண்ணாரு, ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பெட்ரோலாக அதெல்லாம் ஊத்திட்டு போயிட்டாரு. ஆமா பெட்ரோல். அதுக்காக நீங்க போயிட்டு ஆண்டவரே அந்த பாஸ்டருக்கு செஞ்சதுனால ஒரு ட்ரம் ஃபுல்லா போய் ஆண்டவரே இதெல்லாம் பெட்ரோலா மாறட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிடும். அல்லேலூயா. ஆமா, நம்ம விசுவாசத்தோட இருந்தா வரும். ஆனா நம்மளுடைய தேவைகள் எப்படியோ அதுபடி வரும். சொல்லுங்க, தேவை எப்படி அது போல வரும். நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து ஒரு அம்மா ரொம்ப விதவை. அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு கடன் இருந்தது, எப்படி தீர்க்க முடியல. எலிசா போறாரு. எலிசா தானே? எலிசாவா? எலிசா. அது எலியா, சாரி பார்த்தாமா. அவரு பேர் என்ன பண்றாரு, எண்ணெய் ஆசீர்வதிக்கிறார். எண்ணெயை ஊத்தி ஒரு பாத்திரத்துல இருந்து எண்ணெய் ஊத்துற, டப்பா ஊத்துற, நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லாம் நிறைஞ்சிருச்சு. அப்ப சொல்றாங்க வேற பாத்திரம் இல்லைன்னு சொன்ன உடனே, சொல்லுங்க வேற
இல்லைன்னு சொன்ன உடனே அந்த எண்ணெய் ஊறுறது நின்றுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போலதான் ஆண்டவர் கூட நிறைய எடுத்தாரு. 12 கூடையோட ஸ்டாப் ஆயிடுச்சு. 12 கூடையோட என்ன ஆயிடுச்சு? 12 சீஷர்கள் 12 பேருக்கு ஆளுக்கு ஒவ்வொரு கூடை கொடுத்து ஆண்டவர் பண்ணிட்டாரு, நிப்பாட்டிட்டாரு. திராட்சை ரசம் கூட அதே போலதான் 6 கற்சாடி தான், அதுக்கு மேல இல்ல. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதே போலதான் ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதத்தை அடையாளத்தையும் சில காரியங்களை நமக்கு தேவைக்கு மிஞ்சி கொடுக்க மாட்டார், தேவைக்கேற்ற மாதிரி கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும் அப்படி கேட்டா கிடைக்காது. ஆண்டவரே என்னுடைய தேவை இது, 1000 ரூபாய் எனக்கு தேவை, தாங்க ஆண்டவருன்னு கேட்டா கிடைக்காது. அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. ஆமா, நம்ம ஆண்டவர்கிட்ட எதை கேட்கிறோம் நம்முடைய தேவைக்கு ஏற்ற கொடுப்பாரு. மன்னா எல்லாருக்கும் கிடைச்சது, எல்லா புல்லுகளுக்கு மேல அப்படி பரவி கிடக்குது, எல்லாரும் அதை ஓடி ஓடி போய் எடுத்தாங்க. சிலர் ஆண்டு சொன்னாரு தேவைக்கு எடுத்துக்கா, சாப்பிடுறதுக்கு மிஞ்சி என்ன பண்ணாங்க வீட்டுக்குள்ள வைக்காதன்னு சொல்லி நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? நேரா ஓடி போயிட்டு டப்பா டப்பாவா சேர்த்து வச்சுட்டாங்க. டப்பா டப்பா என்ன பண்ணிட்டாங்க? ஏன்னா அது தேனிட்ட பணிகாரம் போல கொத்துமல்லி அளவுக்கு இருந்துச்சான். ஆனா தேனிட்ட பணிகாரம் போல இருந்ததுனால அவங்க ஆசையில வீட்டுல டப்பா டப்பாவா சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. சேர்த்து வச்சது அடுத்த நாள் காலையில திறந்து பார்த்தா எல்லாம் புழுவா இருந்துச்சா. எல்லாம் எப்படி இருந்துச்சா? ஆமா. அதனால நம்மளுடைய தேவைக்கு மிதமிஞ்சினது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அல்ல, என் தேவைக்கு இருக்கிறது ஆசீர்வாதம். அல்லேலூயா. 100 ரூபாய் தேவைப்படும் போது 1000 ரூபாய் ஆசீர்வாதம் இல்ல, 100 ரூபாய் தேவைப்படும் போது அந்த 100 ரூபாய் தான் எனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரியல. 100 ரூபாய் எனக்கு தேவைன்னு நினைக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு 100 ரூபாய் தான் எனக்கு இப்ப தேவை, ஐயோ 100 ரூபாய் இருந்தா செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது 1000 ரூபாய் இருந்தா சந்தோஷம், ஆனா அது பூர்த்தி ஆகாது, அது ஆசீர்வாதம் இல்ல. அதே 100 ரூபாய் கிடைக்குது பாத்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். என் தேவை முழுவதும் பூர்த்தியானது. அல்லேலூயா. அதுதான் உண்மை. எனக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஐயோ இதெல்லாம் வந்தா நல்லா இருக்கு, இதெல்லாம் வந்து எல்லாம் வந்தாச்சுன்னா வியாதி வரும். என்ன வரும்? இப்ப சொல்லுங்க, எனக்கு நிறைய வரதை விட கொஞ்சமா இருக்குது. அல்லேலூயா. ஆமா, நான் சில நேரத்துல எனக்கு ரொம்ப அதிகமா வந்து பயப்படுவேன். ஐயோ இந்த மாசம் என்ன நடக்க போது தெரியலையே. நினைச்சமா ஒரு தடவை மனைவிக்கு ரொம்ப லேசா உடம்பு முடியாம இருக்கு, காலையில 2000 ரூபாய் வந்து விழுது அக்கௌண்ட்ல. எனக்கு அந்த மாசம் முடியக்கூடிய நேரம் தான் இருக்கு. 2000 ரூபாய் வந்து எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? பரவாயில்ல சந்தோஷம். ஆனா எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. கடைசியில பார்த்தா அந்த காசை எடுத்துட்டு அப்படியே சிஸ்டரை கூட்டிட்டு போயிட்டு அந்த டியூப்ல பேபி கன்சீவா இருந்ததுக்கு அந்த 2000 ரூபாய் வச்சுதான் ஸ்கேன் எடுத்தோம். அப்பதான் புரிஞ்சு எனக்கு, ஆண்டவரே பணம் வரலனாலும் பரவாயில்ல, சுகபத்திரமா இருந்தா போதும். அன்னைக்கு நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. நமக்கு தேவைக்கு ஏற்றா கூட கற்றுக் கொடுத்தா போதுங்க. இப்ப உங்களுக்கு கடன் இருக்கா, கடன் எல்லாம் அடைஞ்சு ஒரு மீதம் உங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தந்தா போதும். மிதமிஞ்சினது வேண்டாம். மிதமிஞ்சினது நான் ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு உட்கார்ந்துருக்கேங்க, எனக்கு அது இருக்கு, இங்க சொத்து இருக்கு, அங்க சொத்து இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், எல்லாம் செஞ்சேன். இப்ப எப்படி இருக்கீங்க? படுக்கையில இருக்கீங்க. எங்க இருக்கீங்க? ஆமா. ஆனா 86 வயசு, நான் சொல்றேன் 86 வயசு தாத்தா நடந்து சுத்திட்டு இருந்தாரு. நீங்க 56 வயசு தாண்டல, இன்னும் படுக்கையில இருக்கீங்க. எது நல்லது? யோசிச்சு பாருங்க. எது ஆசீர்வாதம்? நிறைய பேர் அது சொத்துக்களையோ பொருட்களையோ அதை பெருமையா நினைச்சு இருக்கிறது ஆசீர்வாதம் அல்ல. நான் சுகபலத்தோடு நான் உழைப்பின் பலனை காண்கிறது தான் எனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்ன இந்த பாசை இப்படி சொல்றான்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தேவை எதுவோ அதை கர்த்தர் சந்திப்பாருங்க. உங்களுக்கு தேவை என்னது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அதன்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. மற்றபடி உங்க குடும்ப சொத்து அதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, அது உங்க அப்பாவை உழைத்தது. ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு வந்து என் பிள்ளைக்கு நிறைய உழைச்சு சேர்க்க முடியல நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளை உங்களையே பாக்குற அளவுக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம் வச்சிருவார். அல்லேலூயா. சரி, இப்போ இன்னொரு நபர் இருக்கிறார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரத்துல வராரு. இன்னும் அதுக்கு முன்னாடி 16, 17 வாசிச்சு பாப்பீங்க அப்படின்னா, ஆதியாகமம் 16, 17 அதுல 16வது அதிகாரமும் 17வது அதிகாரம் பாத்தீங்கன்னா, இந்த 2 அதிகாரத்துக்கு நடுவுல 13 வருஷம் கேப். 2 அதிகாரத்துக்கு நடுவுல எத்தனை வருஷம் கேப்? இப்ப 17:1 வாசிமா, வாசிக்கமலே. ஆபிரகாம் 99 வயதான போது, நல்ல கவனிங்க, 90 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு எப்படி இரு? உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆபிரகாமுக்கு வயசு எத்தனை இப்போ? 99. விசுவாசத்துல சிங்கத்தை போல ஆரம்பிச்சவரு 16வது அதிகாரத்துல ஒரு குழப்பம் வந்துருச்சு. என்ன குழப்பம் தெரியுமா? அங்க இஸ்மவேல் என்கிற ஒரு சந்ததிய அங்க உருவாக்குவதற்கு சாரால் கொடுத்த யோசனை. யார் கொடுத்த யோசனை? சாரால் கொடுத்த யோசனையில ஆகார கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப ஆபிரகாம் அதுக்கு என்ன பண்றாரு? மண்டையை ஆட்டிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான், சரின்னு போயிட்டாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிருக்காருன்னா, உனக்கு நான் ஒரு சந்ததியை தருவேன், சாரால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், நீ பயப்படாம இருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கும் போது விசுவாசத்துல தெளிவா இருந்திருக்க வேண்டியவர் விசுவாசத்துல தடுமாறிட்டார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்னாடி எச்சரிக்கையான்னு எச்சரிச்சிருக்கிறார். அந்த 16வது அதிகாரத்துக்கு 17வது அதிகாரத்துக்கு ஆண்டவர் கிட்டத்தட்ட ஆபிரகாமிட்ட 13 வருஷமா ஆண்டவர் பேசவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை வருஷமா பேசல?
13 வருஷம் ஆபிரகாம் ஆண்டவருக்கு எதுவும் தொடர்பு இல்லை. அதுக்கப்புறம் வெளிப்படையா சொல்றாரு, எப்பா இனி கவனமாயிரு, நான் உங்ககிட்ட பேசி தெளிவா இருக்கணும் அப்படின்னா நீ நீதிமானா இருக்க வேண்டும், உன்னுடைய செய்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்ல, அது எப்படி அவருக்கு காண்பித்து கொடுக்குறாருன்னா 18வது அதிகாரம். அல்லேலூயா. 18வது அதிகாரத்துல யாரு வரானா? லோத்து. அந்த லோத்து பாத்தீங்கன்னா எங்க போய் வாழ்றானா? சோதம் குமரா. வாசிமா 20வது வசனம். பின்னும் கர்த்தர் கூக்குரல் சோதம் குமராவின் கூக்குரல் பெரிதா இருக்கிறது, அவைகளின் பாவம் மிகவும் கொடிய பாவமா இருக்கு, நான் இறங்கி போய் நல்ல கவனிங்க. ஒவ்வொரு மனுஷன் செய்கிற பாவமும் ஆண்டவருடைய சந்ததியை போய் எட்டிக்கொண்டே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் தேவ சந்ததியில போய் எட்டிக்கொண்டே இருக்கும். ஆண்டவர் இது உண்மையா பொய்யான்னு சொல்லி இறங்கி பார்க்க வரும்போது அதே பாவத்தை நம்ம இருந்தோமானால் கண்டிப்பா அடி விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோதம் குமாரா ஆண்டவர் சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு முன்னாடி நீதிமானா இருன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எச்சரிச்சுட்டு அதை பின்னாடி பிராக்டிக்கலா காமிச்சு கொடுக்கிறார். எனக்கு முன்னாடி நீதிமானா இல்லாதவன் எப்படி அழிக்கப்படுவன் என்பதற்கு அடையாளமா கர்த்தர் என்ன பண்றாருன்னா 18வது அதிகாரம் இந்த 3 16 17 18 மூணுமே கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்கி காண்பிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நேரா போறார் சோதம் குமாரா 12க்குள்ள போறார். சோதம்ல இருக்கிற மனுஷங்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்குது பாத்தீங்கன்னா ஓரின சேர்க்கையாளர்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப பிரபலமா போயிருக்கு. ஓரின சேர்க்கையாளர் விபச்சாரம் வேசித்தனத்துல மூழ்கி கிடந்தது. பணத்துக்கும் அதுக்கு மதிப்பே இருக்காது. வித்தியாசமான ஒரு ஊர் அந்த ஊர் சோதம் குமாரா. அது கூக்குரல் ஆண்டோடைய சந்தில எட்டோன்னு உண்மையா பொய்யான்னு பாக்குறதற்கு தூதர்கள் அனுப்புறாரு. அந்த தூதர்கள் நேரா என்ன பண்றாங்கன்னா முதல்ல ஆபிரகாம்கிட்ட வராங்க. யார்கிட்ட வராங்க? ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு நேரா போய் யார்கிட்ட போறாங்கன்னா இப்ப லோத்தை பார்க்க போறாங்க. லோத்துக்கிட்ட போய் சொல்றாங்க, லோத்தே இந்த ஊரை நான் அழிக்க போறேன், நீயும் உன் பிள்ளைகளை கூட்டிட்டு உன் மனைவியை கூட்டிட்டு என்ன பண்ணுது ஓடிடு. அப்போ முதல்ல ஆபிரகாம்கிட்ட பேசும்போது ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் கேட்ப ஆண்டு சொல்லுவார், ஆண்டவரே இந்த தம்பி பையன் யாரு? தம்பி பையன் அண்ணன் பையன் வந்து அங்க இருக்கான், அவனை காப்பாத்துவீரான்னு கேட்கறது எப்படி கேட்கிறான்னா, ஆண்டவரே இந்த அடியேன் ஒரு விஷயம் பேச துணிந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல ஒருவேளை 50 நீதிமான் இருந்து அழிப்பீங்களான்னு கேட்கிறாரு. எத்தனை நீதிமான்? முதல்ல எத்தனை? 50. அடுத்தல கேட்கிற ஆண்டு சொல்றாரு அழிக்க மாட்டேன். அடுத்தல 40. ஏன்னா ஆபிரகாமுக்கு டவுட் வந்துருச்சு, அங்க 50 பேர் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல, அங்க அந்த அளவுக்கு நீதிமான்கள் இருக்காங்களான்னு தெரியல. அப்ப கேட்கிறாரு ஒரு 40 நீதிமான் இருந்து அழிப்பீர் ஆண்டவரே. அடுத்தல கேட்கிறாரு 30 நீதிமான் இருந்து அழிப்பீங்களா ஆண்டவரே? அப்ப ஆண்டு அழிக்க மாட்டேன். அடுத்தல 20 நீதிமான் இருந்து அழிப்பீங்களான்னு கேட்டா அப்பவும் அழிக்க மாட்டேன். அடுத்தல 10 நீதிமான் இருந்து அழிப்பீங்களான்னு கேட்டா ஆண்டு சொல்றாரு 10 நீதிமான் மட்டும் இருக்கட்டும் நான் அழிக்க மாட்டேன்றாரு. ஆனா போய் பார்த்தா அங்க எத்தனை நீதிமான்கள் இருக்கிறாங்கன்னா வெறும் 4 பேர் தான். எத்தனை பேர் இருந்தாங்க? லோத்து, அவனுடைய மனைவி, அவனுடைய 2 பெண் பிள்ளைகள், பையன் இல்ல பெண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், லோத்து மனைவி 2 பெண் பிள்ளைகள், 4 பேர் தான் இருக்காங்க. ஆண்டவர் இப்ப சொல்லிருக்காரு, என்ன சொல்லிருக்காரு? 10 நீதிமான்கள் இருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். இப்ப எப்படி 10க்கு 4 தான் இருக்கு, 10க்கு 4 மார்க் தான். இப்ப 4 மார்க் இருக்கு. இப்ப ஆண்டவர் பாக்குறாரு நல்ல இது அங்க தேவ தூதர்கள் இறங்கி போய் அந்த தூதர்களா நிக்கிற நேரத்துல இந்த பாவம் உண்மையா பொய்யான்னு சொல்லிதான் விசாரிக்கவே என்ன பண்ணிருக்காங்க போயிருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற மனுஷங்க எல்லாம் உன் வீட்டுக்கு 2 ஆள் வந்திருக்கு பாத்தியா, அவங்க நல்ல அழகா இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க? மோசமானவனுங்க. ஏற வந்து அந்த தூதர்கள்ட்டே வந்து போராடுவதற்காக வந்திருக்கிறானு. அப்போ அந்த நேரத்துல பாக்குறப்ப இந்த பாவம் எவ்வளவு கொடியதா இருக்கிறது என்பதை அங்க வந்த தூதர்கள் கண்டு கொண்டாங்க. அல்லேலூயா. லோத்து சொல்றா, ஐயோ அந்த மனுஷங்களை விட்டுருங்க, அதுக்கு பதிலா என் 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க என்ன நம்பி வந்தபடினால என் பிள்ளைகளை வெளியே அனுப்பிடுறேன், அவங்களுக்கு எந்த தீமையும் செய்யாதீங்கன்னு சொல்லியும் அந்த தூதர்கள் சொல்றாங்க அந்த 2 பெண் பிள்ளைகளை உள்ள இழுத்து போட்டுட்டு கதவை மூடிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் குருட்டாட்டம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? கண்ணு தெரியாம போச்சு. கண்ணு தெரியாம அங்க எங்கேயா சுத்திட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த நேரத்துல லோத்து உன் மனைவியை கூட்டிட்டு ஓடுன்னு சொல்றாங்க. எல்லாரும் பிள்ளைகளை கூட்டிட்டு ஓடக்கூடிய நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா லோத்தின் மனைவி என்ன பண்றா? 4 நீதிமான்ல இப்போ ஒரு நீதிமான் அவுட்டு. ஏற்கனவே 10க்கு 4 மார்க் தான். அதுல இப்ப என்ன ஆகுது? 1 மார்க் அவுட் ஆகி இப்ப வெறும் 3 மார்க். இப்ப 10க்கு இப்ப எவ்வளவுதான் இருக்கு? 3 மார்க்ல நேர கிளம்பி எங்க போறாங்க அப்படின்னா 3 பேர். அதுக்கப்புறம் மனைவி என்ன பண்ணல திரும்பி நல்லா கவனிச்சுக்காங்க, குடும்பம் தான். ஆனா ஆண்டவருடைய வாழ்க்கைன்னு வந்துருச்சு, ஆண்டோடைய வார்த்தை வந்துருச்சுங்கள, நீங்க ஓடி வரதா இருந்தா ஓடி பின்னாடி வாங்க, நாங்க முன்னாடி ஓடிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா மனைவியாவது பிள்ளைகளாவது பரலோகத்துக்கு போறோம், எல்லாரும் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிட முடியுமா? முடியவே முடியாது. நான் ஓடிடுவேன். அல்லேலூயா. இப்பதான் நான் வசனம் தான் சொல்லிட்டு இருக்கேன், குறிப்பிட்ட நாட்கள பெருமா சொல்ல முடியாது.
நான் ஆண்டவர் கூட நான் போயிருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க எல்லாம் ஒவ்வொரு ஆளும் அந்த வழியை பிடிச்சு வந்துக்கிற வேண்டியதான். ஒரு ஆமென் சொல்லலாமா? இப்ப கயிறு ஏறுவாங்க பாருங்க. நீங்க கஷ்டப்பட்டாதான் கயிறு என்ன பண்ண முடியும்? சொகுசா ஏற முடியுமா? சினிமால வேணா அப்படி கயிறை கட்டி தூக்குவான ரோப்ல ஈஸியா. நீங்க நீங்க ஏறணும்னா என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற இத்தனை பேர் மரம் ஏற முடியும் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. என்னாலதான் முடியாது. மரம் ஏற முடியுமா? ஆனா பாருங்க, நிறைய பேர் சரசரசரம் ஏறி போறாங்க. ஆனா அவங்க இந்த பலன் இருக்குல்ல, அது மாதிரி இப்ப அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு பலன் இருக்கு. கரெக்டா நம்ம ஏறுறது, நம்முடைய நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம நீதிமானாய் காண்பிக்கிற விதமா கொண்டு போறோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக கயர்லாம் ஏறி போக முடியாது. ஆண்டவர் கயரை போட்டு ரோப்ல நீங்க ஏற வேண்டியது இல்லை. அது கர்த்தர் நமக்கு சில காரியங்களை கொடுத்து நம்ம கருத்தை கொண்டு போவாரு. ஆனா அங்க அந்த ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி எல்லாமோ பேசி, ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் எப்படி எல்லாம் பேசி பார்க்க ரெக்கமெண்டேஷன் என்னது? ரெக்கமெண்டேஷன் எல்லாம் உருப்படியாவது. பரிந்துரை செய்வதெல்லாம் எதுவும் பிரயோஜனப்படாது. பாஸ்டர் பாரதி பாவம், ஆண்டவர்கிட்ட நான் சொல்லலாம், ஆண்டவரே பாரதி பாவம், என் சர்ச்சில் வந்து ரொம்ப உண்மை உற்சவமா இருந்தான், நல்ல வேலையெல்லாம் செய்யறவன், எப்படியாவது பரலோகத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்ல முடியாது. லில்லி பாவம் ஆண்டவரே, நல்ல பிள்ளை, நல்ல வசனம் வாசிக்கிறவ, அவளை எப்படியாவது பரலோகத்தை ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ண முடியாது. நானு கிருஷ்ணவேணி பாவம் ஆண்டவரே, சர்ச்சுக்கு 9 மணினா 10 மணிக்கு தான் ஒரு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன ரெக்கமெண்ட் பண்ண போட்டு வேணா கொடுப்பேன். நான் போனது, நாங்க வரும்போது தலையை தோட்டிட்டு இருந்தியா? ஆமா, குளிச்சுட்டு தலை தோத்திட்டு இருந்தியாமே. ஆமா, நான் சொல்லு ஆண்டவரே, சர்ச்சுக்கு வரும்போது அவ என்ன பண்ணிட்டு இருந்தா? தலை தோட்டிட்டே இருந்தா. நீங்க வரும்போது அவ தலை தோத்திட்டே இருக்கட்டும், நீங்க விட்டுட்டு போயிருங்க ஆண்டவரேன்னு சொல்லிடுறேன். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் பக்கத்துல நெருங்குறது மட்டும் யாரும் என்ன பண்ண முடியாது. யாருக்கு யாரும் பண்ண ரெக்கமெண்டேஷன் பரிந்துரையா நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் வேணா ஜோம் பண்ணலாம். ஆண்டவர்னு ஒருத்தர் வந்துட்டாரு, சரன்னு ஓடி போயிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அவங்க ஆயத்தமா ரெடியா இருக்கணும். இந்த 10 கன்னிகைகள் கதையில 5 கன்னிகைகள் என்ன இல்ல? கன்னிகைகளுக்கு புத்தி இல்லாத கன்னிகை, பாத்திரத்துல என்ன இல்ல. மத்தவங்க எல்லாம் ரெடியா இருந்தாங்க. எஜமான மணவாளன் வரும்போது அவங்க எதிர்கொண்டு போயிட்டாங்க. அவங்க மத்தவங்க எல்லாம் பண்ண முடியல. பக்கத்துல போயிட்டு எனக்கு கொஞ்சம் அவங்க கொடுத்தாங்களா? கூடவே இருந்த தோழிகள் கூடவே இருந்து பார்த்தாங்க, பாரு என் வேலை இந்த நேரம் அப்படிங்கிற மாதிரி அவங்க காரியத்தை கண்ணா இருப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகம் அப்படிப்பட்டது. நீங்க யாரையும் கூட்டிட்டு போக முடியாது. ஆலோசனை இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கலாம். கீழ்ப்படிதல் அந்த நேரத்தில் சொல்றது கீழ்ப்படிதானா ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணது அந்த அவங்களுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்காது. ஒரு ஆமென் சொல்லலாமா? இப்போ இந்த குடும்பத்துல அவருடைய வாழ்க்கையில் கடைசியை தப்பிச்சது 3 பேரு. அந்த 3 பேரையும் பார்க்கும்போது அந்த 3ல அடுத்த 2 அவுட் ஆகுது. மோவாப்புங்கிற ஒரு பெரிய சந்ததியும் அம்னோன் புத்திரர்கள் தானே, அம்மோனியர்கள், ஆமா 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதுவும் ரொம்ப தவறுதலான சூழ்நிலை. கர்த்தருடைய சுத்தப்படி அந்த 2 பிள்ளைகள் பிறக்கல. கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இந்த பிள்ளைகள் வந்து வித்தியாசமான சூழ்நிலை. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அந்த வித்தியாசமான சூழ்நிலை அந்த பிள்ளைகள் பிறக்குது. அந்த பிள்ளைகள் பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு, ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனையா வருது. ஈசாக்குடைய சந்ததிக்கு பிரச்சனையா வருதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சொல்லுவோம், நம்ம விதைத்ததெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் பின்னாட்கள்ல சொல்லுங்க, அறுப்புங்கிறது அடையாளம் அப்படிதான். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு வாழ்ந்து போயிடும். நம்ம செஞ்சது நம்ம பிள்ளையோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துருங்க. சில நேரத்தில் பயந்து ஆண்டோட ஒப்பு கொடுத்தோம், ஆண்டவரே நான் செஞ்சதெல்லாம் என்னோட முடிஞ்சு போயிருக்கு, அது சந்ததிக்கு போக வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் செஞ்ச பாவம் சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே மன்னிச்சுடுங்கப்பா, பின்னாடி சந்ததிக்கு கொண்டு போகாதீங்க, என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டுட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு இறங்கி மன்னிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேலை, என்ன வேலை சொல்லுங்க? ரட்சிப்பை காத்துக்கொள்ள நான் போராடிடுறேன். இந்த பக்கம் திரும்பினா என் ரட்சிப்புக்கு போராட்டம், இந்த பக்கம் திரும்பினா ஏதோ ஒரு போராட்டம் வந்துகிட்டே இருக்கு. நான் எதையுமே பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா திடீர்னு பார்த்தா என்ன பண்ணிடுற அந்த வார்த்தையை, கெட்ட வார்த்தை. இது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, கெட்ட வார்த்தை முக்கியம் இல்ல, நீங்க முக்கியமானவங்க. அந்த நீங்க நல்லா இருக்கிற தெளிவா இருக்கிற நேரத்துல பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. யாராவது ரொம்ப சேட்டை பண்ற வாயில் தவிர என்ன பண்ணுது உங்களுக்கு வாயில? 10 நாள் காத்துட்டு அமைதியா வாய மூடிட்டு இருப்பீங்க. 11ஆவது நாள் உங்க வாயில என்ன வந்தது? கெட்ட வார்த்தை. இப்ப நீங்க ரட்சிப்பு, ஆண்டவரே நான் தப்பா பேசிட்டேன், ஆண்டவரே நான் என்ன பண்ணிட்டேன், உண்மையை அப்படி மன்னிப்பு கேட்கறீங்களா இல்லையா? கண்ணை மன மூடிக்காங்க எல்லாரும். ஆண்டவரே நான் கெட்ட வார்த்தை பேசினேன், தப்புன்னா இப்பவே மன்னிப்பு கேட்டுருங்க ஆண்டவர்கிட்ட. நீங்க திரும்பி பார்க்காதீங்க, யாரெல்லாம் பேசுறாங்க பார்க்காதீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இனி நான் அப்படி செய்ய மாட்டேன், என் ரட்சிப்புக்காக நான் போராடுவேன் ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்புக்காக நான் போராடுவேன். இது மாத்திரமல்ல, அடுத்தபடியா நான் யாருக்கு விரோதமாய் பேசியிருக்கிறேனா, யாருக்கு விரோதமா நான் பேசிட்டேன் ஆண்டவரே என்ன மன்னிங்க, நான் நீதிமானா இருக்க நான் போராடி கொண்டிருக்கிறேன், இந்த பாவத்தை செய்யக்கூடாது நினைக்கிறேன், ஆனா மறுபடியும் அந்த பாவம் என் வாழ்க்கையில வருதா, ஆண்டவரே என்ன மன்னிங்க, நான் இந்த பாவத்தை செய்யாதபடி என் வழிகளை நான் விலக்கி காத்துக் கொள்ளுகிறேன்.